சென்னையில் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதிதாக 2 வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வணக்கம் வினிஷ், விவரங்கள் என்ன? சென்னையில ஏற்கனவே 2 மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. 3 வழித்தடங்களை உருவாக்கக்கூடிய பணி ஒருபுறம் நடந்து வந்தாலும் புதிதாக 2 வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 2ஆம் கட்ட பணிகள் 118 கிலோமீட்டருக்கு 128 ரயில் நிலையங்கள் அமையக்கூடிய வகையில நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையில் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு 9335 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுவது திட்டத்திற்கும், கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையில் 21.76 கிலோமீட்டர் வரையிலும், அதே போல பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரையில் 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒட்டுமொத்தமாக 8779 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கைகள் மத்திய அரசின் அனுமதிக்காக விரைவில் அனுப்பப்பட இருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் பெரும்பாலான புறநகர் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையில் 21 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அதே போல கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையிலான 6 கிலோமீட்டர் தொலைவிற்கும் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக சட்டசபையிலே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கான புதிய வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கக்கூடிய பணிக்காக தற்பொழுது மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக பூந்தமல்லி முதல் கலங்கரம் விளக்கம் வரை ஏற்கனவே 26.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2ஆம் கட்ட பணிகள் 4வது வழித்தடம் அமைக்கிறது. அதிலிருந்து கலங்கரை விளக்கம் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பணியில ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. இடைப்பட்ட தூரத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கான திட்ட அறிக்கை, இந்த டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகளாம் மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன்.